திமுகவின் முக்கிய அமைச்சர் அதிரடி கைது. ஸ்டாலின் கொடூர நடவடிக்கையால் அதிர்ச்சி. சுற்றி வளைத்த காவல்துறையினர். ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை. தமிழக அமைச்சரவையில் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சராக இருக்கும் காந்தியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற அரசு விழாவிலேயே அமைச்சர் காந்தியின் செயல்பாடுகள் குறித்து முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்ததாக சொல்லப்பட்டது. இது திமுக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இருவருக்கும் இடையிலான விரிசல் மேலும் அதிகரித்துள்ளதை சமீபத்திய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. நேற்றைய தினம் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற டாடா மோட்டார்ஸ் தொழிற்சாலை தொடக்க விழாவில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரான காந்தி கலந்து கொண்ட போதிலும் முதல்வர் அவரை பெருமளவில் புறக்கணித்தது அப்பட்டமாக தெரிந்தது. குறிப்பாக அமைச்சர்கள் KN நேரு, TRP ராஜா மற்றும் MP ஜெகதர்சன் ஆகியோருடன் மட்டுமே முதல்வர் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் பிளவு ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியிலும் எதிர்பார்த்திருக்கின்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்பது ஒத்துவராது என்று முதல்வர் ஸ்டாலின் சமீபத்திலும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா டுடே கருத்தரங்கில் பேசிய முதல்வர் இந்த தகவலை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் திமுகவும் காங்கிரசும் இணைந்து தான் தேர்தலை சந்திக்கும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அரசியலை தாண்டி ராகுல் காந்தி தனது சகோதரர் போன்றவர் என்று முதல்வர் தெரிவித்திருக்கிறாராம். மேலும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கை தற்போது எழவே இல்லை, அது சரியும் வராது என்பது எங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் என்று தெரிவித்தார். மேலும் கூட்டணியில் முறிவை ஏற்படுத்த முடியுமா என்பதற்காக சிலர் காத்திருக்கின்றனர், ஆனால் அவர்களின் கனவு நிறைவேறாது என்றும் முதல்வர் தெரிவித்தது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்லும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். எத்தனை கூட்டணி வந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும், அதுவும் மாபெரி வெற்றி கூட்டணி என்றும் கூறினார். கூட்டணி கட்சி குழப்பத்தை ஏற்படுத்தவே இந்த தேர்தல் கடினமாக இருக்கும் என்று கூறுகின்றனர். இந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறும். 2021 தேர்தலை விட 2026 தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாகவே திமுக காங்கிரஸ் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. கரூரில் துயர சம்பவத்திற்கு பின் தவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது. ராகுல் காந்தி தனிப்பட்ட முறையில் விஜயை அழைத்து பேசியதே இதற்கு காரணம். மறுபுறமோ திமுக கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறோம் என்ற குற்றச்சாட்டு காங்கிரசின் சில மூத்த தலைவர்களிடையே ஒலித்து வந்தது. மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்ற சில காங்கிரஸ் தலைவர்கள் திமுகவுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளால் தவேகாவை அணுகலாம் என்ற தகவல்கள் வெளியான வண்ணம் இருந்து வந்தன. திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் கூட்டணி தொடர்பாக ஐவர் குழுவை காங்கிரஸ் அமைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. எனினும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அதிக தொகுதிகளை வழங்காத பட்சத்தில் காங்கிரஸ் தவேகாவுடன் கூட்டணி அமைக்கலாம் என்றும் கூறப்பட்டது. குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் MPக்கள் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேற வேண்டும் என்று கூறியும் வந்தனர். இதற்கு திமுக அமைச்சர்களும் பதிலடி கொடுத்து வந்ததாகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரியான சூழ்நிலையில்தான் சமீபத்தில் ராகுல் காந்தி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டதாம். திமுகவுடன் கூட்டணி அமைப்பதா அல்லது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதா என்பது குறித்து விவாதமும் நடைபெற்றதாம். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக தொடர்ந்து காலம் தாழ்த்தி வருவதால் யாருடன் கூட்டணி அமைப்பது என்று சற்று அவர்கள் ஆலோசனை நடத்திதான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கூறியதாகவும் தகவல்கள் வெளியானது. இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுகவுடன் கூட்டணியை ரத்து செய்துவிட்டு மற்ற கட்சிகளுடன் கூட்டணியை அமைக்கலாம் என்று ராகுல் காந்தி முடிவெடுத்து விட்டதாக அதிர்ச்சி தகவல்கள் தற்போது பரவி வருகிறது. இந்த தகவலானது தொண்டர்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது மட்டுமில்லாமல் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலோ திமுகவின் அமைச்சரவையிலும் மாற்றம் ஏற்பட உள்ளதாகவும் திமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் திமுகவின் மூத்த அமைச்சராக இருக்கும் முக்கிய அமைச்சர் பல்வேறு அரசியல் ஊழல் பிரச்சனைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த சம்பவமானது கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் என்று ஸ்டாலின் அவர்கள் கொடூர நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் பரவி வருகிறது.